Welcome sir, welcome to our beautiful premises. I warmly welcome our chief guest of the day. It's the perfect time to hoist the flag, Ya Hamim. Flag salute. Honor. Time to honor our chief unity. I call our beloved principal of Atai Arabic and VO exam training Ustad N. Tariq Ahmed Bilali Ustad to honor unity with a shield. Guys, give you a big clap. Time to hear golden words from our chief unity. I call Mr. Dr. Saleh Udayarajan sir to give the golden words to us. எல்லாம் வல்ல இறைவனின் பேராற்றலினாலும் பெரும் கருணையினாலும் நாம் இங்கு இந்த நேரத்தில் ஒன்று கூடி ஒரு நல்ல சூழ்நிலையில் அமர்ந்து நமக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அனுபவங்கள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் கேடரில் இங்கே இருக்கிறோம். ஸோ எல்லாமே காமனாக எடுத்து பேசணும் அப்படின்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். அந்தந்த ஏஜுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ காமனாக கொடுக்கணுங்கிற அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக சில விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய படிப்பு முறைகள் அப்படிங்கிறதுல இவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கலை, இவனுக்கு இந்த அளவுக்கு தான் புரியுது, இவனுக்கு இந்த அளவுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருக்கும். அதை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கவனித்து, நமக்கு மேலே வயசில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதை பக்குவப்படுத்தி கொடுத்தீங்கன்னா நம்மளை மாதிரி அவங்களும் மேலே வளருவாங்க. இது நமக்குள்ளே நாம் ஒரு குரூப்பாக இருந்து நாம் டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன வயசு, நம்ம கொஞ்சம் பெரிய ஆட்கள், இப்படி எல்லாருமே இருக்கும். ஒவ்வொரு ஏஜ் கேட்டரில் இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்களாக கொஞ்சம், இது கல்லூரி முதல்வர் அவர்களும் இதை கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய காலங்கட்டில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அடிமைத்தனமாக தான் இருந்திருக்கும். யாருமே அந்தளவுக்கு படித்து வரலை. இப்போது இருக்கிற சூழல் எல்லாருமே தேவை அப்படிங்கிறது கல்வி. கல்வி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் எல்லாம் வந்திருக்கோம். ஒரு காலத்தில் இன்றைக்கி இந்த வேலை செய்கிறான், அப்பா இந்த வேலை செய்கிறாங்க, அதனால் பிள்ளையும் அந்த வேலை செய்யட்டும், இப்படி ஒரு பாகுபாடு சூழ்நிலைகளெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு விவசாயி மகன் ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு விவசாயி மகன் கலெக்டர் ஆகலாம், ஒரு தச்சு வேலை பார்க்குறவன் கலெக்டர் ஆகலாம். அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், இப்படி எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன ஆகணும்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் நமக்கு வரும். எப்படின்னா, இப்போது சின்ன வயசில் ஒரு 5 வயசில் நீ என்ன ஆக போகிற, என்ன படிக்க போகிற அப்படின்னா அவனுக்கு எந்த நாலேஜ், அந்தளவுக்கு பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா நீ இப்படி ஆகணுன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவனுக்கு
பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும், இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அப்போ நம்ம இது மாதிரி ஆகலாமா, நம்ம இது மாதிரி ஆகலாமா, கலெக்டர் ஆகலாமா, இல்லை வக்கீல் ஆகலாமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை அந்தந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்போம். ஆனால் எப்போ நம்ம 13 வயசு தொடங்குகிறோமோ அந்த 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நாம் எடுக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ். நம்மளுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளாக இருக்கட்டும், நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய 13வது வயசில் அவனுக்கு அதோட ஆழம் புரியும். அதுவரையிலும் நம்ம விளையாட்டாகவே நம்ம மேல்போக்காகவே நம்மளோட விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த 12 வயசு வரையிலும் விளையாட்டுத்தனங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கும். 13 வயசு வரும்போது தான் நமக்கு சொல்கிறாங்க, நம்ம இனிமே தான் நம்ம அதை கற்றுக்க போகிறோம், நம்ம படிக்க போகிறோம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற தன்னைத்தானே நமக்கு உணர்வை இறைவன் உண்டாக்கி வச்சுருக்கான். அந்த 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே நம்மளுடைய மார்க்க கல்வியாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த உலக கல்வியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒழுக்கமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த 13 to 19 வயசுக்குள்ளே தான் நாம் பழகக்கூடிய கடினமான காலம். அந்த கடினமான காலத்தில் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் மன ரீதியாகவும் நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும், உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த டைமில் நம்ம அதிகமான நம்மளுடைய வேதங்களை படிக்கிறது, குரான், அந்தந்த மதத்துக்கு உண்டான வேதங்களை படிக்கிறது, அது சார்ந்து நம்மளுடைய ஒழுக்க நடைமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த உலகக்கல்வி. இந்த உலகக்கல்வி இன்றைக்கி இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழ்நிலையே உருவாயிடுச்சு இல்லையா? அதில் நீங்கள்லாம் இப்போ இங்கே நிறைய விஓ எக்ஸாமினேஷன், டிகிரி இப்படி நிறைய படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம இன்னொரு நாள் தெளிவாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெடிக்கலுக்கு இன்றைக்கி நிறைய ஆட்கள் படிக்கிறாங்க, ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப கம்மியாக படிக்கிறாங்க. என்னென்னா எல்லாருமே எம்பிபிஎஸ், எம்டி அப்படி ஓடிடுறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எம்பிபிஎஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை தேவை, அவசரமான ஒரு சூழல், அவனை அந்த இடத்துல காப்பாற்றியாகணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களில் தேவையானது எம்பிபிஎஸ், அறுவை சிகிச்சை இதெல்லாம். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் நம்மளுடைய உணவு, மனநிலை சார்ந்தது தான் நோய். அந்த நோயை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவில் நிறைய விதங்களான மருந்துகளும் அதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. அது நம்மளுடைய இயற்கையான நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் நம்ம வாழக்கூடிய தண்ணி குடிக்கிற முறையில் இருந்து எல்லாமே உங்களுக்கு குரானில் இருக்கும். எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி உணவு எடுத்துக்கணும், அது எல்லாமே நமக்கு மருத்துவமாக கொடுத்துக்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ். அதை தான் இன்றைக்கி பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், சித்தா அப்படி எல்லாமே, ஆயுர்வேதிக் இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. அப்போது வேதங்களில் இருக்கிறத தவிர இன்றைக்கி உலக படிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய படிப்பு முறைகளில் அடுத்து நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்தளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் நம்மளுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ஒரு மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுத்து தூங்குற வரையிலும் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், என்ன மாதிரிலாம் நம்ம இன்றைக்கி யார் யாரை சந்திக்க போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த பய உணர்வுகள் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு மனதில் இருக்கும். அந்த பய உணர்வை நாம் எப்படி அதை மீட் அவுட் பண்ணி அதிலேருந்து வெளியில் வர்றது? அப்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் எந்தளவுக்கு நமக்கு உறுதுணையாக நிற்கிதோ, நீங்கள் எந்தளவுக்கு தன்னை முயற்சிங்கிற விஷயத்தில் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, முதல்ல முயற்சி, அடுத்து பயிற்சி, அடுத்து தான் தேர்ச்சி. நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா அதில் ப்ராக்டிஸ், பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட், நம்ம எதிர்பார்க்குற இந்த அச்சீவ்மெண்ட்ஸை அடையிறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது.
ஸோ பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் முதல்ல முயற்சி. இந்த விஷயத்தை எடுத்தோன்னா இத்தனை வருஷத்துக்குள்ளே, இத்தனை மாதத்துக்குள்ளே, இத்தனை நாளைக்குள்ளே, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமா பழக 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 பயிற்சி எடுக்க 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 அடுத்து நாம் அதிலிருந்து தேர்ச்சிங்கிற விஷயத்துக்கு நம்மளை மேலே கொண்டு போகலாம். நீங்கள் விஓ எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாம் நீங்கள் படிக்கிறதுனால அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொண்டு போகிறதுக்கு அந்த நேரங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை, இந்த கொஷினை இவ்வளோ நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த கொஷின்லேருந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம எடுக்கிறோம், இதில் மெயின் இந்த வேர்டு தான், இந்த வேர்டை வச்சு இந்த கான்செப்டை நம்ம இதை ஒரு பேராவாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்போது அந்த வேர்டை ஒரு விஷயத்தில் அப்படின்னா ஒரு 100 விஷயம் அது மாதிரி இருக்கும். அப்போ 100 வேர்டு நமக்கு மெமரியில் இருக்கணும். அந்த 100 வேர்டு தான் thousands ஆஃப் வேர்ட்ஸாக க்ரியேட் ஆகும். அதுக்கு என்ன தேவைன்னா முயற்சி. நம்மளோட முயற்சி இருந்தால் அது நமக்கு அந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியும். நிறைய ஷார்ட் ஃபார்மில் எல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் படிக்கக்கூடாது. படிச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமில் போட்டு விட்டுருவோம். அதை ப்ரீஃபாக படிச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் ஒரு ஷார்ட் வேர்டு எடுத்துகிட்டு மெயின் வேர்டை அதை வச்சு இதுதான் இதோட கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ணி நீங்கள் அதில் அந்த ஃபுல் பேராவை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு முறை படித்தா சிலருக்கு வந்துடும், 2 முறை படித்தா சிலருக்கு வரும், சிலருக்கு 3 முறை படித்தா தான் வரும், சிலருக்கு 3 முறை படித்தும் அதில் டைவர்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக உள்ள நம்மளோட லிசன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெமரி கெப்பாசிட்டியை தாண்டி லிசனிங் கெப்பாசிட்டி நமக்கு நிறைய வேணும். இதில் இந்த விஷயந்தான் நமக்கு சொல்கிறாங்க, இதைத்தான் நமக்கு இங்கே கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்குள்ளே கேட்டு அதை நம்ம ஃபீல் பண்ணி இதுதான் கான்செப்ட், அதை நம்ம எப்படி உணர்ந்து இது பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்டை நம்ம அங்கே எடுக்க முடியும். ஓகேவா? அப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். நான் டாக்டருக்கு படித்தேன். என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஐஏஎஸ்க்கு நான் ட்ரை பண்ணும்போது ப்ரிலிமினரியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஆனால் 2 வருஷம் வேறு எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஃபுல்லாக படித்தது ஐஏஎஸ்க்கு 2 வருஷம் ப்ரிலிமினரி உட்காந்து படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணோம். ஆனால் 2 வருஷம் அதுக்கான டைம், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் கம்பல்சரியாக 8 ஹவர்ஸ். அந்த 8 ஹவர்ஸை டிவைட் பண்ணி படித்தோம். கண்டினியூவாக காலையிலேருந்து உட்காந்து நைட் வரையிலும் படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மக்கப் மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் இருக்கும், அடுத்த நிமிஷம் அதில் அவங்களால இது படிக்க முடியாது. டைம் ஷெட்யூல் போட்டு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் அந்த பிரேக் டைம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஈஸியாக கொண்டு வரலாம். நம்ம நினச்சதை ஒரு இத்தனை டைம், இவ்வளோ டைமில் இவ்வளோ டைம் டியூரேஷனில் நம்மளோட சக்ஸஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது விஷயம். ஓகே, தேங்க்யூ.